ஒரு வீரனின் அடையாளம். உங்கள் கனவை நனவாக்க அனைத்தும் ஒரே இடத்தில். உங்கள் வெற்ற கிளாஸின் நம்பிக்கையான துணை. இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், ஜெயன். நாங்கள் ரவி. வெல்கம் டு ரவி ஹில் கிளாஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மேப் ரீடிங். ஸ்டார்டிங்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேப். அதாவது மேப் ரீடிங்னாவே என்னது, ஒரு மேப்பை பத்தி படிக்கிறது. அந்த மேப்புக்குள்ள எத்தனை விஷயங்கள் இருக்கு, அந்த இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னதான் நமக்கு சொல்ல வருது, இத பத்தி பார்ப்போம். இத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான், எப்பவுமே நம்ம ஒண்ணு புதுசா படிக்கிறோம்னா இதுக்கு முன்னாடி பழசா படிச்சத மினிமம் ஒரு 2 நிமிஷம் நம்ம ரிவிஷன், ஸ்பீட் ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அப்பதான் அது நமக்குள்ளவே இருக்கும். அந்த மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, பேச்சஸ் ஆஃப் ரேங்க்ஸ் இன் ஆர்மட் ஃபோர்சஸ் இததான் பார்த்தோம். இத நம்ம ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணுவோம். உங்களுக்கும் ஒரு ஞாபகம் இருக்கும், நீங்க படிச்சிருப்பீங்க. அது வந்து இந்த லைட்டா ரிவிஷன் பண்ற போது மறுபடியும் உங்களுடைய நினைவாலையில இருக்கும். வாங்க குயிக் ரிவிஷன்ல போவோம். நான் சொன்ன மாதிரி தான், ரேங்க் ஏன் கொடுக்குறாங்க ஆர்மட் ஃபோர்சஸ்லன்னா, இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜரையும் அவங்க ஸ்டேஜ் வைஸ் நம்ம ஐடென்டிபிகேஷன், அடையாளப்படுத்திக்கிறதுக்காக தான் ஒரு ரேங்க் கொடுக்குறாங்க. அந்த ரேங்க்கு அக்கார்டிங் தான் அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அவங்களுக்கு பொறுப்புகள் வந்து பதவிக்கேற்ற பொறுப்புகள் தான் இருப்பாங்க. அதனாலதான் நம்ம ரேங்க் ஆர்மட் ஃபோர்சஸ்ல யூஸ் பண்றோம். அப்படி இருக்கிற போது ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம 2 வகையில நம்ம ஆர்மட் ஃபோர்சஸ்ல வந்து என்ட்ரி ஆகலாம். ஒன்னு ஆபீசர்ஸ் கிரேடிங், இன்னொன்னு சோல்ஜர் கிரேடிங், அதாவது சிப்பாய் கிரேடிங். 2 இதுல நம்ம என்ட்ரி ஆகும். ஆபீசர் கிரேடிங்ல என்ட்ரி ஆகிற சோல்ஜருக்கு 2 பேருமே படை வீரர்கள் தான், பட் கிரேடிங் சேஞ்சஸ் ஆகுது. ஆபீசர் கிரேடிங்ல என்ட்ரி ஆகிற சோல்ஜர் மேக்சிமம் இருக்கிற அச்சீவ் பண்ண வேண்டிய ரேங்க் என்னன்னா, இப்போதைய நிலையில சிடிஎஸ், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். அதே சிப்பாய் கிரேடிங்ல என்ட்ரி ஆகிற சோல்ஜர் வந்துட்டு மேக்சிமம் எந்த லெவல் அவங்க வந்து அச்சீவ் பண்ணலாம், ஆர்டினரி கேப்டன் இந்த ரேங்க் வரைக்கும் அவங்களுடைய சர்வீஸ், அவங்க சர்வீஸ்ல அவங்க செஞ்ச மேக்சிமம் வீர தீர செயல் இதெல்லாம் எழுதிட்டு அவங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்சி எல்லாம் பார்த்துட்டு இந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்ப ஒரு லெப்டினன்ட், அதாவது ஆபீசர் கிரேடிங்ல என்ட்ரி ஆகுறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து லெப்டினன்ட், அவங்க வந்து 2 ஸ்டார் அவங்க சொல்றத வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அக்கார்டிங் ஆர்மில வந்து லெப்டினன்ட் சொல்லுவோம், பட் அதே நேவிகளுக்கு ஆர்மட் ஃபோர்சஸ்ல ஏர்போர்ட்ஸ் இருக்கு. அந்த நேவில என்ட்ரி ஆன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆபீசர்ஸ் என்ன ரேங்கோட பேரு என்ன, அதே மாதிரி ஏர்போர்ட்ஸ்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ட்ரி ஆகிற ஆபீசர்ஸ் ரேங்கோட பேர் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்மி. ஆர்மில வந்து லெப்டினன்ட்ல என்ட்ரி ஆவாங்க. அதுக்கு அக்கார்டிங் நேவின்னு பார்த்தாச்சுன்னா சப் லெப்டினன்ட் சொல்லுவாங்க. சேம் அதுக்கு ஈக்குவலா ஏர்போர்ட்ஸ் பார்த்தாச்சுன்னா பிளையிங் ஆபீசர். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் வந்துட்டு ஆர்மின்னு பார்த்தாச்சுன்னா கேப்டன் ரேங்க் வரும். அதே நேவில லெப்டினன்ட் ரேங்க், ஏர்போர்ட்ஸ்ல பிளையிங் லெப்டினன்ட் ரேங்க். நெக்ஸ்ட் கேப்டனுக்கு அடுத்தது ஆர்மில மேஜர். ஈக்குவலண்டா நேவில் என்ன இருக்குன்னா லெப்டினன்ட் கமாண்டர். அதே ஏர்போர்ட்ஸ்ல ஸ்குவாட்ரன் லீடர். ஆர்மில லெப்டினன்ட் கர்னல், அதுக்கு ஈக்குவலன்ட் கமாண்டர். நேவில நெக்ஸ்ட் ஏர்போர்ட்ஸ்ல வேணும்னா விங் கமாண்டர். நெக்ஸ்ட் லெப்டினன்ட் கர்னல் வந்துட்டு ஆர்மில நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் கர்னல். கர்னலுக்கு ஈக்குவலன்ட் நேவில கேப்டன். அதே ஏர்போர்ட்ஸ்ல குரூப் கேப்டன். நெக்ஸ்ட் கர்னலுக்கு நெக்ஸ்ட் என்ன வரும்னா ஆர்மில பிரிகேடியர். பிரிகேடியருக்கு ஈக்குவல் ஆனது என்னன்னா கமோடரே. எதுல? நேவில. பட் நேவில கமோடரே என்ன ஆச்சுன்னா ஏர்போர்ட்ஸ்ல கமோடரே. பிரிகேடியருக்கு அடுத்த ரேங்க் ஆர்மில மேஜர் ஜெனரல். மேஜர் ஜெனரலோட ஷோல்டர் டைட்டில் என்ன இருக்குன்னாச்சுன்னா ஒரு கிராஸ் சல்வார் இருக்கும், அது கூட ஒரு ஸ்டார் இருக்கும். அதுக்கு ஈக்குவலான நேவில ரேங்க் என்னன்னு பார்த்தாச்சுன்னா ரியர் அட்மிரல். அதே ஈக்குவலண்டான ஏர்போர்ஸ் ரேங்க் என்னன்னு பார்த்தோம்னா
ஏர் வைஸ் மார்ஷல். நெக்ஸ்ட் மேஜர் ஜெனரல் அடுத்தது லெப்டினன்ட் ஜெனரலுக்கு ஈக்குவலான நேவில என்னன்னு பார்த்தாச்சுன்னா வைஸ் அட்மிரல். அதுக்கு ஈக்குவலான ஏர்போர்ட்ஸ்ல என்னன்னு பார்த்தாச்சுன்னா ஏர் மார்ஷல். லெப்டினன்ட் ஜெனரலுக்கு அடுத்தது ஆர்மில என்ன பார்த்தாச்சுன்னா ஜெனரல். இவர் தான் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ராணுவத்தோட ஆர்மியோட அதிகபட்ச அதிகாரி, உச்சநிலை அதிகாரி யாருன்னு பார்த்தாச்சுன்னா ஜெனரல். அதுக்கு ஈக்குவலண்டான நேவில இருக்கிறவர் யாருன்னா அட்மிரல், அவர் தான் உச்சநிலை அதிகாரி. அதே ஏர்போர்ட்ஸ்ல பார்த்தாச்சுன்னா ஏர் சீஃப் மார்ஷல். இந்த மூணு சர்வீசஸ்க்கும் எட்டா புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறவங்க யாரு? சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இது ஆபீசர்ஸ் என்ட்ரி ஆகிற சோல்ஜருக்கு கிரேடிங் இப்படிதான் அவங்களுடைய ரேங்க் அப் ஆயிருக்கும். அதே ஒரு சிப்பாய் என்ட்ரி ஆகுறவங்களுக்கு எப்படி அப் ஆகும்னு பார்ப்போம். ஆர்மில என்ட்ரி ஆகுறவங்க ரெக்ரூட்டா ட்ரைனிங் பண்ணுவாங்க. ரெக்ரூட்டா ட்ரைனிங் பண்ணிட்டு அவங்களுடைய கஸ்டம் பீரியட் ஓத் பீரியட் முடிஞ்சு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரேங்க் என்னன்னா சிப்பாய். அதே நேவில செகண்ட் சீமேன் செகண்ட் கிளாஸ். அதே ஏர்போர்ட்ஸ்ல ஏர் கிராப்ட்ஸ்மேன். நெக்ஸ்ட் லான்ஸ் நாய்க்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இது அப்பாயின்மெண்ட் மாதிரி சிம்பிளா லான்ஸ் நாய்க்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சீமேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேவில. அதே லீடிங் ஏர் கிராப்ட்ஸ்மேன் ஏர்போர்ட்ஸ்ல. அதுக்கு அடுத்தது நாயக், அதாவது என்சிஓ நான் கமிஷன் ஆபீசர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்சிஓ நாயக் ரேங்க் கிடைக்கும். அதுக்கு ஈக்குவலா நேவில என்ன பார்த்ததுன்னா லீடிங் ரேட். பட் ஏர்போர்ட்ஸ்ல எதனா கார்போரல்னு கூப்பிடுவாங்க. அந்த நாய்க்கு ஈக்குவலான ரேங்க். நெக்ஸ்ட் அவல்தார். அவல்தாருக்கு ஈக்குவலண்டான நேவில என்ன ரேங்க்னு பார்த்தாச்சுன்னா பெட்டி ஆபீசர். பெட்டி ஆபீசருக்கு ஈக்குவலண்டான சர்ஜியன் ஏர்போர்ட்ஸ்ல. நெக்ஸ்ட் சிஹெச்எம் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அது அவங்களுடைய டியூட்டிக்காக இந்த ரேங்க்ல வராது, பட் இருந்தாலும் அது ஒரு அப்பாயின்மெண்ட் செக்ஷன். அதுக்கு அடுத்தது நேவில ஆர்மியில பார்த்தாச்சுன்னா நாயக் சுபேதார் ஜூனியர் கமிஷன் ஆபீஸரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இவங்களுக்கு ஒரு ஸ்டார் இருக்கும். ஸ்டார் ஒரு லைன் கோடு இருக்கும், சிங்கிள் ஸ்டார் இருக்கும். இவங்க வந்து நாயக் சுபேதார்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலான ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் பெட்டி ஆபீசர். இதுல நேவில. அதே ஏர்போர்ட்ஸ்ல பார்த்தாச்சுன்னா ஜூனியர் வாரண்ட் ஆபீசர். அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தாச்சுன்னா சுபேதார். இவங்க வந்து ஆர்மியில சுபேதார் டபுள் ஸ்டார் இருக்கும் சேம். அதே ஒரு சிங்கிள் லைன் இருக்கும். இதுக்கு ஈக்குவலண்டான நேவில என்னன்னு பார்த்தாச்சுன்னா எம்சிபிஓ செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் சீஃப் பெட்டி ஆபீசர் செகண்ட் கிளாஸ். அதுக்கு ஈக்குவலண்ட் என்னன்னா வாரண்ட் ஆபீசர் இதுல ஏர்போர்ட்ஸ்ல. நெக்ஸ்ட் சுபேதார் மேஜர் எஸ்எம் சுபேதார் மேஜர். அதுக்கு ஈக்குவலண்டான என்னன்னா எம்சிபிஓ மாஸ்டர் சீஃப் பெட்டி ஆபீசர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மாஸ்டர் வாரண்ட் ஆபீசர் ஏர்போர்ட்ஸ்ல. இங்க அவங்களுடைய ஃபீல்டு சர்வீஸ் டோட்டல் சர்வீஸ் அவங்க கோர்ஸ் கிரேடிங் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் கிடைக்கிறது ஆர்டினரி, அதாவது அவங்களை கௌரவிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆர்டினரி லெப்டினன்ட், ஆர்டினரி கேப்டன், இந்த மாதிரி ரேங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதுதான் ஓவர்ஸ்ல இருந்து, அதாவது சிப்பாய் என்ட்ரி ஆயிட்டு மேக்சிமம் அச்சீவ் பண்ற ரேங்க் பேட்சஸ். இது ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஒவ்வொரு ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் அகார்டிங் அவங்களுடைய சொல்ற அந்த பேட்சஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஆல்ரெடி இதை லாஸ்ட் கிளாஸ் வீடியோல பார்த்தோம். நீங்க இன்கேஸ் பாக்கீங்கன்னா அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பேட்சஸ் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அது பார்த்த பின்னாடி தான் நீங்க ஏதோ ஒரு கேம்புக்கு போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி வர அதிகாரி என்ன ரேங்க்கு இருக்காருன்றத நீங்க ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியும். அதனாலதான் இந்த குயிக் ரிவிஷன். இப்ப வாங்க சேம் நம்ம சொன்ன மாதிரி மேப் ரீடிங் கிளாஸோட ஸ்டார்டிங் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேப் அதுக்கு போவோம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேப். மேப்பை பத்தி நாம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேப்னா என்ன? மேப்ன்றது என்னன்னா அது ஒரு சேட்டிலைட் போட்டோ. அதாவது மேல இருந்துட்டு ஒரு ட்ரோன் போட்டோ எடுத்து ஒரு ஏரியாவை பார்த்தாங்கன்னா அது எப்படி இருக்கும், அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டும் அது எப்படி இருக்கும் அதே மாதிரி நமக்கு போட்டோல தெரியும். பட் அந்த ஏரியா என்ன இருக்கும், எவ்வளவு பெரிய ஏரியா இருந்தாலும் நாம எவ்வளவு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு
சின்னது தெரியும். அதாவது 1 கிலோமீட்டர் ஏரியா வந்து 1 சென்டிமீட்டருக்குள்ள வைக்கலாம், 2 சென்டிமீட்டருக்குள்ள வைக்கலாம். அந்த மாதிரி அதோட ஆப்ஜெக்ட சுருக்கி பார்க்கும். அதுதான். பட் மேப்ன்றது ஒரு லேண்ட் பரப்ப நிலப்பகுதியா சேட்டலைட் போட்டோ எடுத்தாச்சுன்னா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நம்ம வரையறதுக்கு பிறகுதான் மேப். இந்த மேப் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம தெரியாத ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மேப் நமக்கு மேக்சிமம் யூஸ் ஆகும். பட் இந்த மேப் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா இல்ல, இருக்கிற உலகத்துல இருக்கிற 195 கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த மேப்ஸ் அவங்க ஏரியா எப்படி இருக்கு, எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி இப்ப இருந்துச்சு, இதெல்லாம் இன்னுமே அவங்க வந்து மேப்பிங்க வந்து பாதுகாத்துட்டு வராங்க. பட் இந்த மேப் ரீடிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய சர்வீஸ், இன்கேஸ் நீங்க ஆர்மியோ நேவியோ ஏர்போர்ஸோ எங்க நீங்க என்ட்ரி ஆனாலும் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்னு பார்த்தாச்சுன்னா மேப் ரீடிங். ஏன்னா நீங்க உங்க இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ஜிஆர் கெடரஸ் நம்பரை மட்டும் தான் கொடுப்பாங்க. உங்க கையில மேப் கம்பாஸ் தான் கொடுப்பாங்க. இதை வச்சுதான் நீங்க உங்களுடைய ட்ரூப்ஸை லீடு பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கூட்டுட்டு போகணும். அதனால ஸ்டார்டிங்கா மேப்பை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மேப்பை உண்டாக்குற ஒரு சயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சயின்ஸ் அமைப்போட பேர் தான் கார்டோகிராஃபி. மேப் மேக்கிங் சயின்ஸ் called as cartography. மேப்பை வரையறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, கார்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இந்த மேப் எத்தனை வகைப்படும், அதை வரையறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, இதை பத்தி பார்ப்போம். எசென்சியல்ஸ் நீட் என்ன மேப் மேக்கிங்க்கு வந்து முக்கியமா தேவைப்படுறது. மேப் மேக்கிங் எசென்சியல்னு பார்த்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில், ரெண்டாவது டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன மாத்தலாம் நம்ம வரையணும், ரெண்டாவது டைரக்ஷன், மூணாவது ஸ்கேல், நாலாவது கீ அதாவது கன்வென்ஷனல் சயின்ஸ் சொல்ற மரபியல் குறியீடு. அந்த மேப்ல இருக்கு பாத்தீங்களா, பெரிய மரம், பெரிய மரத்தை நாம என்ன சிம்பிளா யூஸ் பண்ணா அந்த மேப்ல தெரியாத மரம். இப்போ வீட்டை என்ன சிம்பிள்ல நம்ம காட்டணும், ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு அது என்ன சிம்பிள காட்டணும், ரயில்வே ரோடு இருக்கு அதுக்கு என்ன சிம்பிளா நம்ம வரையணும். இந்த மாதிரி கீ ஃபேக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கன்வென்ஷனல் சயின்ஸ். இப்ப டைட்டில் எடுத்து வச்சோன்னா மேப் வந்து நமக்கு 3 வகைப்படும். கிளாசிபிகேஷன் ஆஃப் மேப்ஸ் பார்த்தாச்சுன்னா நாம 2ஆ டிவைட் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஸ்கேல் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, இன்னொன்று வந்து அதோட ஃபங்க்ஷன். கிளாசிபிகேஷன் ஆஃப் மேப்ஸ் வந்து நம்ம 2ஆ டிவைட் பண்ணலாம். ஒன்று ஸ்கேலுக்கு அக்கார்டிங், இன்னொன்று அதோட ஃபங்க்ஷனுக்கு அக்கார்டிங். ஸ்கேலுக்கு அக்கார்டிங் சொல்லியாச்சுன்னா நம்ம 2 ஸ்கேல் இருக்கு மேப்பிங்ல. ஒன்னு லார்ஜ் ஸ்கேல், இன்னொன்னு ஸ்மால் ஸ்கேல். அதே ஃபங்க்ஷனுக்கு அக்கார்டிங் பார்த்தா நமக்கு வந்து 3ஆ பிரிக்கலாம். ஒன்னு பொலிட்டிக்கல் மேப், ரெண்டாவது பிசிக்கல் மேப், மூணாவது தீமேட்டிக் மேப். இந்த ஸ்கேல் பார்த்து லார்ஜ் ஸ்கேல் என்ன, அதாவது மேப்ல இருக்க ஒரு சின்ன பிளேஸ் கிரவுண்ட்ல பெருசா காணும், அதுதான் லார்ஜ் ஸ்கேல். அதே ஸ்மால் ஸ்கேல் நினைச்சுன்னா மேப்ல இருக்கிற 1 சென்டிமீட்டர் கிரவுண்ட்ல 500 மீட்டர் காட்டும். அதாவது கிரவுண்ட் இதுவும் கம்பேர் பண்றோம், நமக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கும். அதே லார்ஜ் ஸ்கேல் அட்லஸ் மேப், ஒரு உலகத்தை நார்மலா நம்ம ஒரு அட்லஸ் அந்த இதை வச்சு காட்டும் பாத்தீங்களா, அப்ப பெரிய ஸ்கேல்.
இந்தியாவே இவ்வளவுதான் இருக்கும். அதுதான் லார்ஜர் ஸ்கேல். ஃபங்க்ஷனல் 3 பார்த்தாச்சுன்னா பொலிட்டிக்கல் மேப். பொலிட்டிக்கல் மேப்ன்றது ஸ்டேட் டு ஸ்டேட் பவுண்டரிஸ வந்து டிவைட் பண்ணி காட்டுற மாதிரி காட்டும். பொலிட்டிக்கல் அரசியல் சார்ந்த, அதாவது இது என்னுடைய பவுண்டரி, இது உங்களுடைய பவுண்டரி, இந்த ஸ்டேட்டுக்கு அப்புறம் தாண்டி வரக்கூடாது, அந்த மாதிரி டிவைட் பண்ணி காட்டுறது பொலிட்டிக்கல் மேப். பிசிக்கல் மேப். பிசிக்கல் மேப்னா நம்ம பூமி எப்படி இருக்கோ அதே மாதிரிதான். இப்ப மரம், பச்சை காடுகள், இந்த மாதிரி ப்ரௌன், இந்த மாதிரி அந்த மரம், காடு இதெல்லாம் இருக்கு. பிசிக்கலா என்ன இருக்கோ, நிலம் இருக்கு, புல்வெளி இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறத பிசிக்கல் மேப். தீமெட்டிக் மேப்னா, தீமெட்டிக்னா ஒரு கருப்பொருள், அதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கருப்பொருளை டிவைட் பண்ணி காட்டும். எடுத்துக்காட்டுக்கு ரெயின்ஃபால், மழை வர்றதை மட்டும் காட்டும். ரயில்வே ரோடு அண்ட் ட்ராக், ரயில்வே ரோடு மேப் காட்டும். அதே நார்மல் ரோடு மேப், இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா மட்டும் நீங்க எதிர்பார்க்கறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மேப் தான் நம்ம தீமெட்டிக் மேப். இப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டைட்டிலுக்கு வரும். அந்த மேப்பை உண்டாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில், நம்ம உண்டாக்குற மேப் என்ன மேப். பொலிட்டிக்கல் மேப்பா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பவுண்டரிஸ் உண்டாக்கும், அதுக்குள்ள இருக்கிற பொருள் அதுக்கேற்ற மாதிரி தான் வைக்கணும். பிசிக்கல் மேப்பா, அதுக்கேற்ற மாதிரி. அதனால டைட்டில் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது டைரக்ஷன், திசைகள். டைரக்ஷன் எப்பவுமே நீங்க பாருங்க, இப்படி லைன் போட்டாச்சுன்னா மேல இருக்கிற நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், இப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம நார்த் டைரக்ஷன், இப்ப ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு மேப் உண்டாக்குறோம்னா மேப் செட்டிங் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த டைரக்ஷன் அக்கார்டிங் பண்ணுவோம். அதனால எந்த பக்கம் நின்றுட்டு நம்ம மேப்பை ஸ்கெட்ச் பண்ணணும், எந்த பக்கத்தை ஸ்டார்ட் பண்ணணும், நார்த்ல இருந்து டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். மூணாவது பார்த்துச்சுன்னா ஸ்கேல். நான் சொன்ன மாதிரிதான் ஸ்கேல் 2 வகைப்படும், லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல். லார்ஜ் ஸ்கேல்ன்றது நம்ம ஒரு இடத்த வந்து மேப்ல பார்க்க முடியுமே தவிர கிரவுண்டுக்கும் மேப்புக்கும் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்றது ரொம்ப ரேரு. ஏன்னா ஒரு உலகத்தையே ஒரு ஃபுட்பால் சைஸ் இருக்கிற பால்ல நிக்க வைக்கலாம், அடிச்சு காட்டிடுவாங்க. பட் அதே ஸ்மால் ஸ்கேல் போது வேரியஸ் டிஃப்ரெண்டான அளவெல்லாம் இருக்கும். பட் இந்த ஆர்மியும் என்சிசி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேப் கிடைக்கும். இதுதான் டோபோகிராபிக்கல் மேப். ஆர்மியில யூஸ் பண்றது டோபோகிராபிக்கல் மேப். இதுல உங்களுக்கு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க 1/50,000. அதாவது கிரவுண்ட் இருக்கிற 500 மீட்டர் இந்த மேப்ல 1 சென்டிமீட்டர்ல காட்டுவாங்க. அந்த 500 மீட்டருக்கு இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டும், அதாவது மெயின் ஆப்ஜெக்ட 1 சென்டிமீட்டருக்குள்ள எடுத்துட்டு காட்டுவாங்க. அதுதான் ஸ்கேலோட ஸ்மால் ஸ்கேல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கீன்னா கன்வென்ஷனல் சைஸ். அதுல இருக்கிற அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எதை இண்டிகேட் பண்ணும். ஒரு சர்வே ட்ரீ, பழைய ட்ரீ இருக்குன்னா அது எப்படி மேப்ல காட்டியிருப்பாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னா அது எப்படி மேப்ல காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இருக்கிற இடம் மேப்ல இருக்கா இல்லைன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள், ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில் ரொம்ப பழைய கோவில். அந்த கோவில வந்து நம்ம மேப்ல பாக்குறோம் போது அந்த மேப்ல என்ன சிம்பிளா வரைஞ்சு வச்சிருப்பாங்க அந்த கோவில், இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம மேப்ல அந்த கோவிலையும் கிரவுண்ட்ல இருக்கிற கோவிலும் ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியும். அதனால இது நானும் ரொம்ப முக்கியம். எதுக்கு? ஒரு மேப்பை உண்டாக்குறது. சரி, இப்ப இந்த மேப்பை ஃபர்ஸ்ட் யாரு உண்டாக்குனாங்க, எங்க உண்டாக்குனாங்க, எதுக்கு உண்டாக்குனாங்க, இத பத்தி பார்ப்போம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் டோபோகிராபிக்கல் மேப்பை தான் நாம ஆர்மில, என்சிசில, நேவில, ஏர்போர்ஸ்ல, எல்லாம் ஆர்மடு சர்வீஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ஏன்னா இந்த டோபோகிராபிக்கல் மேப்ல கண்டூர் லைன்ஸ்ல இருந்து A to Z டீடைல் மேப்ல இருக்கும். அப்படி இருக்கிற போது இந்த ஃபர்ஸ்ட் இந்த டோபோகிராபிக்கல் மேப் உண்டாக்குனது யாருன்னா பிரிட்டிஷ் ஆர்மி. பிரிட்டிஷ் ஆர்மி 1765ல தான் இந்த டோபோகிராபிக்கல் மேப்பை உண்டாக்கியாச்சு. அந்த யாரோட டைரக்ஷன்ல உண்டாக்கியாச்சுன்னு பார்த்தா மேஜர் ஜெனரல் ராய்.
மேஜர் ஜெனரல் ராயோட டைரக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த சர்வே பண்ணி டோபோகிராபிக்கல் மேப்ப உண்டாக்குறாங்க. நெக்ஸ்ட் அதே பிரிட்டிஷ் ஆர்மி தான் நம்ம இந்தியாவுல சர்வே ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட கொண்டு வந்தாங்க. சர்வே டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஒரு டிபார்ட்மெண்ட கொண்டு வந்தாங்க. அது எப்பன்னா 1767. இந்த சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் எப்பன்னு சொன்னா 1767. யாருன்னா மேஜர் ஜேம்ஸ் ரெனல். அவர் தான் ஃபர்ஸ்ட் சர்வே ஜெனரல் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. மேஜர் ஜேம்ஸ் ரெனல். காலங்கள் போக போக அதோட நெக்ஸ்ட் அதிகாரி மாத்திட்டே இருந்தாங்க. இதுல ஸ்பெசிஃபைடா பார்த்தாச்சுன்னா சார் ஜார்ஜ் எவரெஸ்ட் தான் ரொம்ப ஃபேமஸா பாராட்டப்பட்டாங்க. ஏன்னா அவருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் பீரியட்ல தான் புதிய மேப்ஸ், அதாவது சர்வே மேப் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதனாலதான் நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் அவருடைய ஞாபகார்த்தமா தான் இது வரைக்குமே மவுண்ட் எவரெஸ்ட் பேரு வச்சு நம்ம அவருக்கு கௌரவம் செஞ்சுட்டு வரோம். மவுண்ட் எவரெஸ்ட் பேரு வர்றதுக்கு மெயின் காரணம் யாருன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சார் ஜார்ஜ் எவரெஸ்ட். அவர் தான் மோஸ்ட் ஃபேமஸ் சர்வேயர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இப்ப அந்த டோபோகிராபிக்கல் மேப் எப்படி இருக்கும், அதுல என்னென்ன நம்ம மேப்ல வச்சு ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியும், அதுல என்னென்ன டீட்டெயில் இருக்குன்றத பார்ப்போம். இந்த மேப்பை பாருங்க. இதுதான் அந்த டோபோகிராபிக்கல் மேப். இப்படிதான் இருக்கும் இந்த எஜுகேஷன் ஓரியன்டட். இந்த மேப்ல உங்களுக்கு மேப்ல பார்த்தாச்சுன்னா மேப் சீட் நம்பர் கொடுக்கும். கண்டிப்பா மேப் சீட் கொடுக்கும். ஏன்னா அந்த மேப் சீட்டை வச்சுதான் நீங்க எந்த ஏரியா நம்ம இருக்கிற ஏரியாவான்றத ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும். இந்த நம்பர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் லாட்டிடியூட் லாட்டிடியூட் 2 இருக்கு. அதாவது அட்சரேகை தீர்க்க ரேகை. அட்சரேகை தீர்க்க ரேகைன்றது நம்ம பூமியில நம்ம ஆல்ரெடி மேப்ல பார்த்திருக்கோம். அதுக்கு அக்கார்டிங் தான் இருக்கும். இது நம்ம நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் வந்து லாங்கிடியூட் தீர்க்க ரேகைன்னு சொல்லுவோம். லாங்கிடியூட் தீர்க்க ரேகை. இந்த லைன் வரைக்கும் பாத்தீங்களா, இதுதான் லாட்டிடியூட். ரேகை. இது 0, இது 0, இது 0, இது 0. இதுதான் பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம். அந்த தீர்க்க ரேகை என்னன்னு பார்த்தா 0 to 90 வரைக்கும் போகும். அதே இது 0 to 180 டிகிரி வரைக்கும் போகும். வேர்ல்டு மேப் இப்படிதான் இருக்கும். இப்படி வேர்ல்டு மேப்ல பார்த்தா இந்த சென்ட்ரல் லைன் பாத்தீங்கன்னா 0, இது ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. இது நடுநிலைக்குடைய சென்டர்ல இருக்கும். பட் இந்த இதுல இந்த லைன் வந்து பாத்தீங்களா செங்குத்தா ஸ்டாண்டிங் லைன் மாதிரி இருக்குது. இதான் நம்ம லாங்கிடியூட் அதாவது தீர்க்க ரேகைன்னு சொல்லுவோம். இது 0 எடுத்துட்டு 90 வரைக்கும் வரும். 0 எடுத்துட்டு 90 வரைக்கும் வரும். அதே இந்த ஹாரிசான்டல் படித்து போற மாதிரி லைன் போது பாத்தீங்களா, இதான் நம்ம லாட்டிடியூட் அட்சரேகைன்னு சொல்லுவோம். இது 0 எடுத்துட்டு 180 வரைக்கும் வரும். இப்ப
இந்த டிகிரி எல்லாம் சொல்ல பாத்தீங்கன்னா இது 0, இது 23, இது 60, இந்த மாதிரி ஒரு நம்பர் சொல்லும். இந்த பக்கமும் அதே தான் வரும். இது இந்த பக்கம் என்ன வருது அதே மாதிரி, இங்க அதே மாதிரி தான் 0. நெக்ஸ்ட் இந்த லைன் வருது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45, 90 இப்படி சொல்லும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நமக்கு இந்த பக்கம் அதே தான் வரும் 45, 90. டிஃபரன்ஸ் என்னன்னா இது நார்த்ல இது ஈஸ்ட்ல இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த நம்பர் அக்கார்டிங் தான் நம்ம ஒரு மேப்ப வந்து வரைவோம். இப்ப இந்த ரெண்டுத்துக்குள்ள ஒரு லைன் வருது பாத்தீங்கன்னா, இது பெரிய லைன், இததான் நம்ம கிரேடியன்ட் சொல்லுவோம். அது வேற இதுல வரும், நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரிதான் இந்த மேப்ப உண்டாக்கி இருப்பாங்க. இதுல வந்து அந்த லாட்டிடியூட் வந்து பிளாக் லைன்ல இங்க பாருங்க, இங்க கொடுத்திருப்பாங்க 22 டிகிரி 30 மினிட் 20 டிகிரி. இது வந்து அந்த லாட்டிடியூட், அதாவது செங்குத்தான கோடு. அதே இப்ப அதே பிளாக் லைன்ல இங்க 22 30 இங்க கொடுத்திருக்கா பாத்தீங்களா, இதுதான் லாட்டிடியூட் தீர்க்கரேகை. இந்த லாட்டிடியூடோட அக்கார்டிங் தான் நமக்கு மேப் கிளாஸ் இருக்கும். இது இந்த லாட்டிடியூட் நமக்கு எங்க யூஸ் ஆகும்னா, நம்ம இந்த மேப்ப கிரவுண்ட்ல பிளாட் மேப் செட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லாட்டிடியூட். ஏன்னா நம்ம கம்பாஸ இந்த லாட்டிடியூட் அந்த பிளாக் லைன்ல வச்சுதான் நம்ம நார்த்த செட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம கிரவுண்ட்ல இருக்கிறதும் மேப்ல இருக்கிறதும் எந்தெந்த பக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம மேப் செட் பண்ணாம நம்ம ஒரு பொருளை ஐடென்டிபிகேஷனே பண்ணாலும் அதை வச்சு நம்ம மேப் ரீடிங் பண்ணி நம்ம ஜிஆர் எடுத்தாச்சுன்னா அது ரொம்ப தப்பா போகும். அதனால இந்த லாட்டிடியூட் ரொம்ப முக்கியம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்னையோட லாட்டிடியூட் எவ்வளவுன்னு கேட்டாச்சுன்னா, இங்க இருந்து நம்ம நம்பர் சொல்லலாம். சென்னைக்கு 13.08 லாட்டிடியூட். அதே மாதிரி 80.27 லாட்டிடியூட். இந்த நம்பர் இருக்கிறது இதுக்குள்ளதான் எங்க இருக்கும், சென்னை இருக்கும். இப்படிதான் நம்ம சூர்யா நடிச்ச சிங்கம் படத்துல, சிங்கம் 2 படத்துல அந்த வில்லன் வந்து சொல்லுவான், இந்தியாவோட இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, நான் இங்க உன்னுடைய இடத்துக்கு இந்த ஜிஆருக்கு நான் வந்து ஒரு மிசைல் அனுப்பி வச்சேன்னா உன்னுடைய ஊரே காணாம போயிட்டு ஒரு த்ரெட் பண்ணுவோம் பாத்தீங்களா. சேம் இதை வச்சுதான் நம்ம மிசைல் செட் பண்ணிட்டு, இந்த ஜிஆர் எல்லாம் வச்சுதான் நம்ம மிசைல் செட் பண்ணிட்டு ஒரு நாட்டுக்கு நமக்கு எதிராக அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். இது அக்கார்டிங் தான். இப்ப இந்த மேப்ல பாருங்க, உங்களுக்கு வேரியஸ் கலர்ஸ் எல்லாம் தெரியும். ஒரு பச்சை இருக்கு, கிரீன் இருக்கு, பிளாக் இருக்கு, ஒயிட் இருக்கு, அதே மாதிரி ப்ளூ இருக்கு. இந்த கலர்ஸ் மேப்ல என்னத்த நமக்கு சொல்ல வருது, இந்த கலர் தான் நம்ம இது எதுக்கு, இந்த கலரை வச்சு நம்ம என்னத்த அடையாளம் கண்டுபிடிக்கலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் மேப்ப நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணணும். அதே மாதிரி அந்த மேப்ல பாருங்க ஸ்கேல் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. பாருங்க 1:50,000 இந்த ஸ்கேல் கொடுத்தாதான் இந்த ஸ்கேலை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்ம மேப்ல இருக்கிற இந்த 1 சென்டிமீட்டர் கிரவுண்ட்ல 500 மீட்டர் லொக்காலிட்டியை கவர் பண்ணுதுன்னு இந்த ஸ்கேலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பாருங்க, கன்வென்ஷனல் சிம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்பிரஸ், ஹைவே, ரோடு, இந்த மாதிரி போட்டோஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கிடைக்கும். இந்த சிம்பிள்ஸும் நீங்க மேப்ல இந்த கன்வென்ஷனல் சிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் என்னென்ன இதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ மேப்ல வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுடைய மேப் ஷீட்டு லெப்ட் ரைட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்பதான் நம்ம இன்னொரு மேப் எடுத்து ஜாயின் பண்ணிட்டு இங்க இருந்துட்டு நம்ம அந்த மேப் லொகேஷனுக்கு போகணுன்ற போது நெக்ஸ்ட் லெப்ட்ல என்ன நம்பர் இருக்கும், ரைட்ல என்ன நம்பர் இருக்கும், மேல என்ன நம்பர் இருக்கும், கீழே என்ன மேப் இண்டெக்ஸ் நம்பர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் நம்ம மேப் ரைட்டிங்லயே இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம இங்க இருக்கிற கலர்ஸ் என்ன இண்டிகேஷன் பண்ணணும்னு பார்ப்போம். இந்த மேப்ல நீங்க பாருங்க, உங்களுக்கு எல்லோ கலர் காட்டுங்க, மேக்சிமம் எல்லோ கலர் தெரியுது. அந்த எல்லோ கலர் என்னதான் இண்டிகேட் பண்ணுதுன்னா அது லேண்ட், கல்டிவேட்டபிள் லேண்ட். அதாவது கல்டிவேபிள் லேண்ட் போது அது வந்து நம்ம விவசாயம் பண்ணலாம், ஃபார்மிங் பண்ணலாம். அது வந்து பயிர் பண்ணிட்டு நம்ம விவசாயம் பண்றதுக்கு தகுந்த இடம் தான் இந்த எல்லோ மார்க்கெட் லேண்ட்.
அர்த்தம். இதுக்கு அடுத்தது அப்படியே நீங்க பாருங்க, உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ஸ்ல அங்க ஒரு லொகேஷன் தெரியும். அது என்னன்னா பிளேட்டிவ். பிளேட்டிவ் என்னன்னா பீடபூமி, அதாவது நார்மல் இருக்கிறது கொஞ்சம் மலைப்பகுதி மாதிரி கொஞ்சம் ஹைட்டான ஏரியா மாதிரி இருக்கு. நார்மல் சமதளமா இருக்காம அங்க மேடு பழம் ஹைட் இந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஆரஞ்சு கலர்ல நமக்கு இண்டிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்க, உங்களுக்கு வந்து என்னன்னா கிரீன் கலர்ல கிடைக்கும் இந்த கார்னர் தான். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே பாருங்க, இந்த கிரீன் கலர்ல இருக்கிற லொகேஷன் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா, காட்டு பகுதி. அந்த இடத்துல அதிகமான ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இதுல இந்த ஒயிட் எல்லாம் ஏரியா எல்லாம் இருக்கு. இந்த ஒயிட் கலர் நமக்கு என்னத்த காரணத்துனா, அந்த ஏரியா கற்கள், இந்த பாறை ஏரியா ரொம்ப, அதாவது பேட் லேண்ட். இந்த ஏரியாவில வந்து நம்ம கல்டிவேட் பயிரிட் பண்ண முடியாது, மனிதன் வாழ முடியாது. ஒரு விவசாயம் பண்ணி தனக்கான சோர்ஸை எடுத்தா மட்டும் அங்க உயிர் வாழ முடியும். பட் இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ண முடியும், நம்ம விவசாயம் பண்ணவே முடியாது போது அந்த இடத்துல உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த ஒயிட் இருக்கிற இடத்துல நம்ம மக்கள் வந்து எதிர்பார்க்க கூடாது, யாரும் உயிர் வாழ மாட்டாங்க. அந்த மாதிரி ஏரியாவை இண்டிகேட் பண்றதுதான் இது இந்த ஒயிட் கலர் இண்டிகேஷன். அதுக்கடுத்து பாருங்க, உங்களுக்கு ப்ளூ கலர் அங்கங்க தெரியும். இந்த ப்ளூ கலர் எல்லாம் சேர்த்து பாத்தீங்களா, அந்த ப்ளூ கலர் என்னத்த சொல்ல வர்றதுன்னா, அதாவது எப்பவுமே வற்றாத ஆறு, நதி, கடல், இந்த மாதிரி நீர் பகுதியை தான் இந்த ப்ளூ கலர்ல காட்டிருப்பாங்க. அதாவது சீசனபிள் இல்லைங்க, எப்பவுமே இருக்காது. வருஷம் முன்னும் அந்த ஏரியில தண்ணி இருக்கும், அந்த கிணத்துல தண்ணி இருக்கும், அந்த கடல்ல தண்ணி இருக்கும். அந்த மாதிரி எப்பவுமே தண்ணி இருக்கிற ஏரியாவை தான் என்ன சொல்லுவாங்க, இந்த ப்ளூ கலர்ல இண்டிகேஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, உங்களுக்கு ப்ரௌன் கலர் கிடைக்கும். ப்ரௌன் கலர் சின்ன லைன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது என்னன்னா கண்டூர் லைன்ஸ். அதாவது கண்டூர் லைன்ஸ் ஃபுல்லா அதான் மலை ஏரியான்னு சொல்லுவோம் மத்திய. அதாவது மலை கல்லு இருக்கிற மலை வேற நார்மல். அந்த மலை ஏரியாவை என்ன பண்ணுவோம், கண்டூர் லைன் மாதிரி ப்ரௌன் கலர்ல லைன் போட்டுருக்கோம். அதுல நம்ம டாட் வச்சு ஹைட் எல்லாம் இருப்பாங்கன்னா அதோட ஹைட் எத்தனை மீட்டர் இருக்குன்னு அர்த்தம். இது ப்ரௌன் கலர்ல இண்டிகேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கும். இந்த பிளாக் கலர்ல இருக்கிறதெல்லாம் பாருங்க, எல்லாம் ட்ரை சேஞ்ச், அதாவது வத்தின ஆறுகள். சீசனுக்கு மட்டும்தான் ஓடும். அப்ப மழை காலத்துல அந்த ஆறு போகும், மழை இல்லைன்னா போகாது. இந்த மாதிரி வத்தின ஆறுகள் எல்லாம் இந்த பிளாக் கலர் போர்ட்ல இருக்கும். அது கூட நீங்க மரம் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குன்னாச்சுன்னா அதுதான் பிளாக் கலர்ல இருக்கும். சர்வே ட்ரீ பிளாக் கலர்ல இப்படிதான் வச்சிருப்பாங்க. பிளாக் கலர் இருக்குன்னா அந்த மரம் ரொம்ப பழைய மரம். இந்த மரம் மேப்ல இருக்குன்னா கிரவுண்ட்ல இருக்குன்னா இதான் சர்வே ட்ரீன்னு சொல்லுவோம். அந்த பிளாக் கலர்ல இருக்கும். கடைசியா நீங்க பாருங்க, ரெட் கலர்ல பிளாக்கா இருக்கும். அதாவது ஒரு கட்டமா ரெட் கலர்ல போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கட்டம் போட்டு ரெட் கலர் ஃபுல்லும் ரெட் கலர் இருந்தாச்சுன்னா அது என்ன, பெர்மனன்ட் வீடுங்க, பெர்மனன்ட் அட்ஸ். இதெல்லாம் நம்ம என்னது ரெட் கலர்ல கொடுத்துருப்பாங்க, ஒரு ரூல் இண்டிகேட் பண்ற மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு மேப்ல கன்வென்ஷனல் சயின்ஸ் எல்லாம் இருக்கும். அதையும் நீங்க படிச்சா மட்டும்தான் ஒரு மேப்பை நீங்க ஒரு மேப்பை வச்சுட்டு உங்களுக்கு கொடுத்த ஜிஆர் லொகேஷனுக்கு யாரோட உதவியும் இல்லாம எந்த ஒரு தவறும் செய்யாம நீங்க ஈஸியா உங்களுடைய போயிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய நாட்டோட கூடிய நடன் முடியும். இதுக்குதான் இந்த மேப் ரெடியில மேப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேப்ல நமக்கு இன்னும் கிரீட் இருக்கு. அந்த கிரீடை எப்படி நம்ம எழுதிருக்கோம், அது என்ன கலர்ல இருக்கும், இதெல்லாம் நம்ம இன்னும் போக போக கிளாஸ்ல பார்ப்போம், அடுத்த கிளாஸ்ல. இப்போதைக்கு மேப்பை பத்தி சிம்பிளா ஓரியண்டா உங்களுக்கு சொல்லியாச்சு. இதுதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேப். இந்த மேப்பை நம்ம எப்படி படிக்கணும், என்னன்னா ரொம்ப முக்கியமானது, எப்படி நம்ம ஒரு இடத்த இண்டிகேட் பண்ணணும், நம்ம இருக்கிற இடத்த நமக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண வர அந்த டீமுக்கு நம்ம எப்படி தெரிய வைக்கணும், எல்லா நம்பர் சொல்லியாச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. இதெல்லாம் பார்க்கணும். அது இல்லாம இப்ப நம்ம பெரிய தப்பு பண்றது என்னன்னா, இப்ப இருக்கிற டெக்னாலஜினால சர்வே மேப், சேட்டலைட் மேப் எல்லாம் என்னதான் வந்தாலும் பழைய ஓல்டு மேப் எல்லாம் இருக்குன்னா அது வந்து 85க்கு முன்னாடி வரையப்பட்ட மேப்புங்க. 1985க்கு முன்னாடி அந்த வரையப்பட்ட மினிமம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மேப் தான். அந்த மேப்ல இருந்து பார்த்தாச்சுன்னா இப்ப இருக்கிற பில்டிங் எல்லாம் மேக்சிமம் இருக்க சான்ஸ்
ஸோ நீங்க மேப் ரீடிங் கிளாஸ் உங்க கேம்ப்ல நடக்கும்போது புதுசா பெயிண்ட் அடிச்சு ஒரு பில்டிங் இருக்கா, இந்த மேப்ல இந்த பில்டிங் இருக்கா, அப்ப இதுதான் நம்ம எப்பவுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப பழைய கட்டணம் மட்டும்தான் இந்த மேப்ல இருக்கும். அது வந்து நம்ம கண்ணுக்கு அவ்வளவு விசிபிள் வராது. சர்வே ட்ரீன்றதும் அந்த மரத்தை வெட்டி இருக்கும். இப்ப அந்த மரம் இங்க இல்லாததுனால மேப்ல இருக்கிற மரம், அப்ப நம்ம அந்த இடம் தப்பு இருந்தாலும் சொல்லக்கூடாது. பழைய கோவில் புதிய கோவில் இருக்கோ இல்லையோ, பட் பழைய கோவில் சின்ன கோவில் எல்லாம் இருந்திருக்கும். அந்த கோவில் கண்டிப்பா மேப் இருக்கும். இதெல்லாம் மனசுல வச்சுதான் ஒரு மேப் ரீடிங் படிக்கிற போது நம்ம ஓன் பொசிஷனை எப்படி எடுக்கணும், அந்த ஓன் பொசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, அதாவது ஒரு அப்ஜெக்ட கிரவுண்ட்லயும் மேப்லயும் சேம் அப்ஜெக்ட கண்டுபிடிச்சுதான் நம்ம இதுனுவோம். அப்ப அந்த சேம் அப்ஜெக்ட கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப வந்து நம்ம ரொம்ப பொறுப்பா இருக்கும். ஏன்னா புதிய பில்டிங்கை கண்டுபிடிச்சு பழைய பில்டிங் கூட நம்ம வந்து மேட்ச் பண்ணி வச்சோம்னா அது சரியான நம்மளுடைய ஜிஆரை எடுத்து கொடுத்தாரு. இதுதாங்க மேப் ரீடிங் இன்ட்ரோடக்ஷன் மேப்பை பத்தி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த கிரீடுனா என்ன, ஸ்கேலு, அது இல்லாம ஒரு மேப்பை எப்படி நம்ம ஐடென்டிபிகேஷன் பண்றது, இதெல்லாம் பண்ணி பார்ப்போம். மேப் கிளாஸ்ல இன்னும் நமக்கு சின்ன ஒவ்வொரு பார்ட்ஸை மூவ் பண்ணிட்டு போவோம். கிரிட் ரெஃபரன்ஸ் ஏன்னா நம்ம நார்த்திங் லைன் இருக்கு, ஈஸ்டிங் லைன் இருக்கு, அதெல்லாம் எப்படி எடுக்கிறது, இதை பத்தி எல்லாம் பார்ப்போம். கண்டிப்பா வீடியோவை கண்டினியூ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா உங்களுக்கு புரிய சான்ஸ் இல்ல, கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க கடைசி நேரத்துல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற நம்மளுடைய கேடட்ஸ் எல்லாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியல, ஒரு ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா இதுக்கு அக்கார்டிங் டிஸ்கஸ் பண்ணுங்க. என்னுடைய கிளாஸை நீங்க பாத்தீங்க, பார்த்துட்டு உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய என்ஜிஓஸ், பர்மனன்ட் ஸ்டாஃப்லாம் கிளாஸ் எடுத்துருப்பாங்க, அவங்க சொன்னது இதையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுடைய சஜஷனை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கண்டிப்பா சஜெக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம இந்த கிளாஸ இன்னும் எந்த லெவல் எடுத்து போனாங்கிறது உங்களுக்கு எப்படி எடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்குன்றது எனக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் பிளான் பண்ணும். ஒரு சில கேடட்ஸ் எல்லாம் சார் ரொம்ப ஸ்பீடா போகுது, உங்களுடைய ஸ்பீச் கொஞ்சம் புரியாம இருக்கு, அதனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கன்னு சொன்னதுனால இன்னைக்கு நம்ம முடிஞ்சு ட்ரை பண்றோம். ஏன்னா நம்ம 22 வருஷம் சர்வீஸை கொஞ்சம் ஸ்பீடா சொல்லி பழகி பண்றதுனாலதான் இந்த மாதிரி. என்னுடைய தமிழ்ல கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுங்க. போக நாம இத ரெடி தயார், அதாவது ஒரு நல்ல வழியில டைரக்ட் பண்ணி எடுத்துட்டு வருவோம். இன்னைக்கு இதோட இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரிதான் மேப் ரீடிங்கோட இன்ட்ரோடக்ஷனை மட்டும் தான் பார்த்திருக்கோம். மேப்பை எப்படி பிளாட் பண்றது, இந்த மேப்பை பிளாட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தேவை, அதை பத்தி எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு எப்ப டவுட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரிதான் சேம் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. 8248773023. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுடைய டவுட் பர்சனலா நீங்க கிளியர் பண்ணிப்பீங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் குரூப்ல சின்ன டவுட் தான் இமிடிச்சா கேட்கறதுல அசிஸ்டன்ட் பண்றாங்க. நான் உங்களுடைய சர்வீஸ்ல சொல்றேன், நம்மளுடைய சவுத் சைட் ஸ்டூடெண்ட்டுக்கும் நார்த் சைட் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரே மேஜர் டிராபேக் என்னன்னா, அவங்க என்ன டவுட் இருந்தாலும் எத்தனை பேர் கூட்டத்தில் இருந்தாலும் எழுந்து கேட்டுருவாங்க. பட் நம்மளுடைய சவுத் சைட் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே சார் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல, எத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுறோமோ நினைச்சிட்டு கேட்க பயப்படுறீங்க. அதனாலதான் என்னுடைய பர்சனல் நம்பர் இந்த நம்பர்ல நீங்க மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய டவுட் பர்சனலா கிளியர் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் டீப்பா பிரீஃபா கிளாஸ் போகும். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு நம்ம மேப் ரீடிங்க நமக்கு கொடுத்த அந்த ஜிஆர கரெக்டான இடத்துல போயிட்டு நம்மளுடைய பிளாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜெயந்த்.